நான் சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் நிறைய நேரத்தில் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா இதை சொல்லுவோமா இல்லை வேறு எதுவும் சொல்லுவோமான்னு ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த மாதிரி ஒரு பேப்பரு, பேடு, பேனா எல்லாம் கேட்பேன். கேட்டுட்டு நான் என்ன தலைப்பில் பேசணும்னு உங்களே கேட்டுருவேன். சரியா? அதனால் நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிற ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க, நேரம் ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் நான் என்ன தலைப்பில் பேசினா நல்லாயிருக்கும் நீங்கள் பிரியப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த தலைப்பில் போகலாம். ரைட்டாக? இந்த தலைப்பை வச்சுக்குவோம், இதுக்குள்ளே வந்துடும். எப்படியாவது இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டுவார்கள்ங்கிற மாதிரி எப்படியா கொண்டாந்து எல்லாத்தையும் கட்டிடுவேன், கவலைப்படாங்க. சரியா? இன்னொரு மைக் இருக்காண்ணா? அண்ணா அண்ணே ஒரு மைக் இருந்தா மைக் 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 இருக்கா? இன்னொரு மைக்கு கார்ட்லெஸ்ஸா? எனக்கு இல்லை, உள்ளதான். லைவா அது? ஓ இப்போ லைவ் வேறு பண்ணுறீங்களா? டெக்னாலஜி பாருங்கள், நம்ம எதையுமே துணிஞ்சு எதுவுமே பண்ண முடியல. இது லைவில் போயிட்டுருக்கு, உடனடியாக ஆனரில் போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் நாங்கள்லாம் டெலிவிஷனுக்கு வந்த புதுசில் எப்படின்னா முதல்ல ஷூட் பண்ணணும், ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் அதை எடிட் பண்ணி அது எல்லாத்தையும் பார்த்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி அதுக்குள்ளே அடுத்த நிகழ்ச்சியே முடிஞ்சு போயிடும். இப்போலாம் ஆன் த ஸ்பாட் சரட்டுன்னு. இது யூடியூப்பில் லைவ் போதா? ஓகே. மைக் இருக்கா? என்ன கொடுங்களேன்னு பேகுக்குள்ளே வச்சுருக்காப்புல. இல்லாட்டி எந்திரிச்சா கூட நீங்களே சொல்லலாம், பக்கத்தில் தானே இருக்கோம். நான் என்ன தலைப்பில் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ஒரே வேண்டுகோள், இந்த ஃபோன் எல்லாத்தையும் கீழே இறக்கிடுங்க. எப்பா இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது மட்டும் தான் வெள்ளைக்காரன். அதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலான்னு எல்லாம் முதலேருந்து நானும் பார்க்குறேன். நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன அது எப்போ எடுக்கிறாங்க? ஒரு மனுஷன் ஒரு காஃபி குடிக்கலாம், எடுக்கலை. சரி கீழே வச்சுருவோம். சரி கீழே வச்சுட்டா அப்படி எடுப்பாங்கன்னா காப்பி கொடுக்குறத இடிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை என்னன்னு தெரியல. வாயை திறக்க முடியல. எனக்கு எதுக்குமா? எனக்கு இல்லைம்மா, நம்ம நாட்டோட பிரச்சனை இது. எவனுக்கு ஏற்கனவே இருக்கோ அவனுக்கே தான் கிடைக்கும். இங்கேம்மா அந்த பக்கமாக கொடுங்க. உள்ள நான் என்ன தலைப்பில் பேசணும்னு அவங்க பிரியப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மைக் அவங்கள்ட்ட கொடுக்க சொல்கிறேன். ஏ அப்பா ஓகே. அது மாதிரி சரி வந்து அந்த மைசூர் பாக்கு ஒரு எடுத்து தின்றுவோன்னு நானும் பட்ட பாடு. என் மனைவிக்கு இங்கே மெசேஜ் அனுப்பிட்டேன். என் கண்ணு முன்னால் மைசூர் பாக்கு, முந்திரி பருப்பு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் நான் எடுக்கல தான் கரெக்டாக கேமரா ஃபோன் எடுக்கிறேன். நல்லது சாப்பிடாம கடை அப்படின்னு சொல்லி she sent me a message too. ஓகே ஃபைன். மைக்குங்க என்னென்ன நீங்களே வச்சுருக்கீங்க? என்னப்பா திருவள்ளூரில் எல்லோரும் சுற்றி விளையாடுறீங்க? சும்மா மைக்கை கொடுங்கண்ணே. எப்பா மைக்கே வேணாம்ப்பா, தலைப்பு இருந்தால் சொல்லுங்கப்பா. இப்போ பாருங்கள், அதை வாங்கி ஒருத்தர் சரியாக இருக்க செக் பண்ணுவாப்புல. நம்பவே மாட்டாங்க நம்மளால யாரையும். சொல்லலை? செக் பண்ணிட்டாப்புல. நீங்களே ஒரு சாய்ஸ் வச்சு ஏதாவது ஒரு இதில் பண்ணுங்க. இது யாரும் கேட்குற மாதிரி நீங்கள் எது பேசினா நல்லாயிருக்கும். ஓ ஆமாம். இதை மைக்கில் வாங்கி சொல்கிறார் ஒருத்தர். நீ என்ன வேணாலும் பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க சார். நான் சொல்லணுமா? நானே சொல்லவா? நீங்க 5ல் 1 சொல்லிங்க. இந்த ஊரில் எதுவும் கலாய்க்கிறாங்களா இல்லை ஊரே அப்படித்தானா? எனக்கு புரியலையே. ஆனால் தலைப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் பேசுகிறேன். நீங்கள் ஆசைப்படுறத பேசினா அத்தனை கேட்பீங்க, அதுக்காக கேட்டேனே. நீங்கள் சொல்லுங்கம்மா. மைக்கே வேண்டாமா? தயவு செஞ்சு மைக்கு. அண்ணே வேணாண்ணே, கேட்குறப்ப கொடுக்கல, கேட்காதப்ப 7 மைக் கொடுக்குறீங்க. என்னை பாதித்த மனிதர்கள். ஓகே. டீச்சரா நீங்கள்? டீச்சரா? அது அப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸா? எங்களை பாதித்த முதல் ஆள் நீங்கள் தாங்க. என்னை பாதித்த மனிதர்கள். ஓகே நைஸ். வேறு? கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆமாம், மைசூர் பாக்கெல்லாம் கொடுக்குறாங்க, வச்சுருக்காப்புல. வேறு? அங்கேருந்து இந்த ஃபோட்டோ எடுத்த அம்மாக்கெல்லாம் ஏன் வெறும் ஃபோட்டோ தான் இருப்பீங்களா? அதுவும் இந்த 2 பிள்ளைங்க வச்ச மெனிக்கு இருக்குது, எடுக்கவே மாட்டேங்குதுங்க இந்த கேமரா. ஐயா, செல்ஃபோன் வரமா சாபமா? அதை விட முக்கியம் இந்த மைக்கு வரமா சாபமான்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு மைக்கை கொடுத்து அதுலேருந்து ஒரு சத்தமும் இல்லையானே. செல்ஃபோன் வரமா சாபமா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்க. மைசூர் பாக்கு திங்கிறப்ப சாபம், மற்ற நேரம்லாம் வரோம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார்.
வணக்கம்மா. சரி, எதிர்பார்த்தது அதாவது எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். எதிர்பார்த்தது அது எதிர்பாராத நடக்கிறது. அந்த மாதிரி நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் நடக்குதுங்கிறீங்களா? அந்த மாதிரி. தேங்க்யூ. இல்லை, எனக்கு கூட புரியல, சும்மா புரிஞ்ச மாதிரி நான் உங்க திருப்திக்காக நான் செஞ்சேன். நீங்க சொல்றது எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி. நம்ம நினைக்கிறோம், ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. ஓகே. பின்னால மைக்ல என்ன பாரு. புத்தகமே எனது நூலா? அதானே, ரெண்டு ஒன்று தானே. புத்தகமே எனது நூல்கள், புத்தகமே எனது உயிர். ஓகே. படித்த எல்லாத்தையும் வரிசையாக சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தர் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒன்றும் ரியாலிட்டியாக வரலையா? சொல்லுங்கம்மா. இளம் சமுதாயத்திற்கு அறிவுறுத்தும்படி. என்னன்னா, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து புக் டு எக்ஸ்போலாம் நடத்துகிறாங்க. பசங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு தெரில. ஒரு மிட் ஏஜில் நிறைய பேர் வர்றாங்க. இல்லை ஒருவேளை நான் கவனிக்காமல் இருக்கேன்னா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக பசங்க நிறைய வரணும். வாழ்த்துக்கள்மா வந்ததுக்கு. ஓகே. விஞ்ஞானத்தின் பார்வை. நான் ஏதோ தெரியாதனமாக கேட்டுட்டோம் போல் இருக்கு. எனக்கு தெரியாத ஐட்டமாக சொல்கிறீங்க. விஞ்ஞானத்தின் பார்வை. வேறு எதுவும் லேடிஸ் ஒன்றும் இல்லையா? வந்தம்மா பேசுகிறம்மான்னு இல்லாமல் எங்ககிட்ட கேட்குறான். இவன் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல போட்டு. அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு காட்டினேன். ஓ, இப்போ தான் உங்களுக்கு மேட்ரே புரியுது. நம்ம தலைப்பு சொல்லணும். ஓ, இளைய தலைமுறையை எப்படி படிக்க வைப்பது. இளைய தலைமுறை நீங்கள் யாரும் சொல்கிறீங்க? நீங்களே சின்ன வயசாக தான் இருக்கீங்க. 50 வயசா? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? சரி, இளைய தலைமுறையை எப்படி படிக்க வைப்பது. என்ன பிரச்சனைனா, அந்த பெரிய தலைமுறைகிட்டலாம் அதான் புத்தகம் தன் வரலாறு கூடுதலா 9ஆம் வகுப்பில் இது என்னம்மா என்னன்னா, அந்த மூத்த தலைமுறைகிட்டலாம் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த இளைய தலைமுறை எப்படியாவது திருத்துங்க, இவங்க போகிற போக்கே சரியில்லை, இவங்க பண்ணுறது எதுவுமே நல்லாவே இல்லை, இந்த இளைய தலைமுறை எப்படியாவது திருத்திடணும். எனக்கு என்ன கவலைனா, பெரிய தலைமுறைக்கு வேறு வேலையே இல்லையா? இளைய தலைமுறையை திருத்துறதை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஒர்க்கும் இல்லையா? என்ன திருத்தணும்னா எப்படியா திருத்தணும்? என்னையா திருத்தணும்? திருத்துங்க, என்னமாவது பண்ணி திருத்துங்க. முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கிறோம். ஓகே, நீங்கள் சொன்னது எல்லாமே இதுக்குள்ளே ஓரளவு வருது. என்னை பாதித்த மனிதர்கள், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, செல்ஃபோன் வரமா சாபமா, எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி, புத்தகமே மெய்ப்பொருள் காண்பதறிவு, இளம் சமுதாயத்துக்கு என்னமா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் அவர் சொன்னது என்னமாவது பேசுங்க. விஞ்ஞானத்தின் பயணம், இளைய தலைமுறை எப்படி படிக்க வைப்பது. ஆமாம் சொல்லுங்கம்மா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோட்டிவேஷன். 9th வந்தாலே மோட்டிவேஷன் தேவைப்படுது. அவ்வளோ படுத்துறானுங்க. நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியுது. பெரியவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள். ரொம்ப உசுறு எடுக்கிறானுங்க தானே. அது நீ நல்லா எனக்கு பழகி ஒருத்தர் இது சொன்னால் இதுக்கு இது அர்த்தம்னு எனக்கு தெரியும். இப்போ இவங்க சொன்னது கூட எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டிங்கிறது நாம் குடும்ப வாழ்க்கையில் என்னென்னமோ நினைக்கிறான். அந்த ஆள் மனுஷன் உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன். ஓகே, ஆல் டன். நான் பெஸ்ட்டா? இல்லை பரவாயில்ல, அங்கேருந்து கேட்கும். நமக்கு முன்னாடியா? ஓகே, முந்தைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் மாறிக்க வேண்டியது. எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் 3 இது நான் பதில் சொல்லிடுறேன். லாஸ்ட் இது சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கா, அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஆட்டமிக் எஃபெக்ட்ஸ்னு ஒரு புக்கு. என்னம்மா? மோட்டிவேஷனல் புக்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கதைகள் சார்ந்தது, லிட்ரேச்சர் சார்ந்தது? ஆக்சுவலாக நான் அப்படி நாவல்லாம் அவ்வளோ படிக்க மாட்டேன்.
நான் உண்மையை சொல்லிப்படுறேன். எனக்கு நான் காலேஜ் படித்தப்போ ரொம்ப பிடிச்ச புத்தகம் தோழர், தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய வருது. அப்புறம் நான் வந்து புக் எக்ஸிபிஷனில் சொல்லப்படாது ஒரு புத்தகத்தை நான் முழுசாக படிக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன், நடுவில் படிப்பேன், அப்புறம் இதையும் பார்ப்பேன். இப்போ நான் படித்ததில் கொஞ்சம் பெரிய புத்தகம்னா சேப்பியன்ஸ் தான். அவ்வளோ பேஜ் இருக்கக்கூடிய புத்தகம் படித்தது ஓகே. நீங்கள் மோட்டிவேஷன் அல்லாத புத்தகம் அப்படின்னா சேப்பியன்ஸ் தான். ஓகே யா. அதில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனுஷன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கோதுமையை விதைச்சான், கடைசியில் கோதுமையை காப்பாற்றுறதே மனுஷன் வேலையாக போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பார். மனுஷன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கோதுமையை விதைச்சானா, கடைசியில் கோதுமையை காப்பாற்றுறது தான் மனுஷனுடைய வேலையாக போச்சு. இது கூட எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மேடம். இல்லை பார்த்தீங்களா, நான் சொல்லலை இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டுவார்கள், நான் கட்டுவேன்னு சொன்னேன், நீங்கள் தான் நம்பலை. ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? ஓகே, முதல்ல இளைஞர்களை திருத்துவோம். ஏன்னா அவன் தான் கெட்டு போய் கிடக்குறாங்க, அவங்களை எப்படியா நம்ம திருத்திட்டோம்னா. அவர் நடுவில் ஒன்று சொன்னார், 80களில் பிறந்த நான் வந்து என்னுடைய முந்தைய தலைமுறைக்கு ஏற்றார் போல் என்னை மாற்றிக்கொண்டேன். அப்புறமா பார்த்தா சரி நம்ம தான் நம்ம அப்பா பேச்சு கேட்க வேண்டியது இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டியது. அவர் பெல்ஸ் போடாதன்னாரு, போடாமல் இருந்தேன். அவர் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொன்னார், அவர் சொல்கிறத கேட்டு நான் வளர்ந்தேன். தொலைது நம்ம 2 பெத்து அதில் தூக்கி போட்டு மிதித்து நம்ம சொல்கிறது அவனுங்களை கேட்க வைப்போன்னு பார்த்தா கடைசியில் இப்போ அவங்க சொல்கிறது தான் வீடே கேட்குது. இது நடுவில் மாட்டிக்கிட்டோன்னு. எங்கள் அப்பா வந்து அவருக்கு அண்ணன் ஒருத்தர், தம்பி ஒருத்தர். அப்போ வந்து இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, 80s நீங்கள் சொன்னீங்களா, அவர் கூட 50 வயது அப்படின்னார். இந்த ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அதை நம்ம தவிர்க்க முடியாது. சில ஜெனரேஷன் அப்படி சிக்கிப்பாங்க, அப்படி சிக்கின ஒரு ஜென்ரேஷன் நீங்கள். அப்போ வந்து என்னுடைய தாத்தா இறந்தபோது எங்கள் பெரியப்பா வந்து அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்தார். இல்லை எங்கள் தாத்தா இல்லை, எங்கள் பாட்டி இறந்தப்போ, ஆமாம், எங்கள் பெரியப்பா வந்து இறுதிச் சடங்குகள் செஞ்சார். அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அப்போ கூட போனேன், அதெல்லாம் பார்த்தேன், அந்த இறுதிச் சடங்கெல்லாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து எங்களுடைய தாத்தா இறந்தார். பாட்டிக்கு எங்கள் பெரியப்பா இறுதிச் சடங்குகள் செஞ்சார். எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தா எங்கள் சித்தப்பா இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சார். அப்போ நான் திரும்பி சுடுகாட்டிலேருந்து வர்றப்போ ரொம்ப சின்ன பையன். அப்போ நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, அப்பா என்னப்பா நீங்கள் எதுவுமே செய்யலையா, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணாங்க, பெரியப்பா பண்ணார், இப்போ சித்தப்பா பண்ணார், நீங்கள் ஏன் பண்ணலை எதுவுமே அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், நம்ம மரபில் ஒன்று இருக்குப்பா, தாய்க்கு தலைச்சம் பிள்ளை, தந்தைக்கு இளைய பிள்ளை அப்படின்னார். அப்போ நடுவில் இருக்காது அப்படின்னா அவன் இழிச்சவன் ஏன் அப்படின்னார். கோச்சிக்காதீங்க, எங்கள் அப்பா சொன்னதை நான் சொன்னேன், புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி. சில ஜெனரேஷன் அப்படி தான் சிக்கும். ஓகே, கால ஓட்டத்தில் சில ஜெனரேஷன் வந்து ரெண்டையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் அடுத்த தலைமுறையை திருத்தணும்னு சொல்ல ட்ரை பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நான் இருப்பதை போல் என்னுடைய பிள்ளை இல்லைன்னு நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நான் எப்படிலாம் இருந்தேன், இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்குது. நான்லாம் எங்கள் அப்பா பார்த்தா பயப்பட்டேன், இவனை பார்த்தா நான் பயப்பட வேண்டியிருக்கு. நான்லாம் பெரியவங்க பேச்செல்லாம் அப்படியே கேட்டேன், உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் அப்போ நடந்தது. தாத்தா பாட்டிலாம் போய் சேர்ந்துருச்சு, நம்ம கேட்டும் தொலைய முடியாது. அதனால் நம்ம பாட்டுக்கு நிறைய கதையும் உருது உண்டு. நானும் அப்படி படிப்பேன்னு சொன்ன அப்பாக்கள் 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட்டை காட்டினதே கிடையாது. நானும் செம்மையாக படிப்பேன்னு சொல்கிற அப்பாக்கள்லாம் ஒரு நாள் 10th சர்டிஃபிகேட்டை காட்டுனா கதை கந்தலை, அது காணா போச்சு, விபத்தில் வீடு எரிஞ்சப்போ என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் எரிஞ்சிருச்சுன்னு ஒரு பழைய மோகன் படத்து கதையை சொல்லி அழுவாங்க. சரி 12th சர்டிஃபிகேட்டாக காட்டு, அது ஒரு இடத்துல போனப்போ எம்ப்ளாய்மெண்ட் தொலைச்சிட்டாங்க, சாரி யதார்த்தமாக இப்படிலாம் இந்த மாதிரி பொய்கள் உங்களை வச்சு நிறையா சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதே உண்டு. ஏன் அப்படின்னா நம்முடைய பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு கொண்டு இருப்போம் இல்லையா. எய்த்த வீட்டு ரமேஷோட இந்த வீட்டு சுரேஷை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க எய்த்த வீட்டு ரமேஷ் எப்படி இருக்கான், நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை இருக்கணும். அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க சுரேஷ் எப்படி இருக்கான், ஆக மொத்தம் நம்ம பெற்றது உருப்படாதுன்னு நமக்கே தெரியும் போல் இருக்கு. எய்த்த வீட்டு பிள்ளை தான் நல்ல பிள்ளை, பிள்ளையவாத மாற்றிக்கலாம்ல, அதுவும் மாற்ற மாட்டீங்க, நான் பெற்றது, ஐயோ இது எப்படி நான் விடுறது அப்படின்னு நம்ம விடவும் மாட்டோம். அப்போ ஒரு காலத்தில் நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிள்ளையோடு நம்முடைய பிள்ளையை ஒப்பிட்டு கொண்டே இருப்போம். அதன் வழியாக இந்த பிள்ளைக்கு ஒரு வைராக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வந்தது. அந்த எதிர்வீட்டு பிள்ளை நன்றாக இருப்பதாக சொன்னால் அதன் வழியாக கோபப்பட்டு எரிச்சலாகி அதுக்கப்புறம் அது வைராக்கியமாக மாறி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரைக்கும் படித்து 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போய் சாயந்தரம் 5 மணிக்கு வந்த உடனே காலையெல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் 6லேருந்து 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 9 to 10 மறுபடியும் படிச்சுட்டு அவன் தூங்கி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவான்னு நினச்சா அவன் கிடக்குறான் லூசு சுரேஷ்ன்றான் ரமேஷ். இப்போ முடிச்சுட்டாங்க. அதனால் இப்போ டயர்டாக என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ நம்மளோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதுதான் இருக்கிறதுலே பெரிய சிக்கல். ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடுவதே பெரும் ஆபத்து அப்படிங்கிறோம். அது வந்து பெரிய சிக்கலை உண்டாக்குது. வீட்டுக்குள்ளே சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க, அண்ணன் தங்கச்சிங்களை கம்பேர் பண்ணுறது. உன் அண்ணன் எப்படி இருக்கான், அம்மாக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த பசங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் பெருசாக. ஆனால் 2வது பையன் உங்கள் அண்ணன் எப்படி, என்ன தெரியுமா, தம்பிக்கிட்ட உங்கள் அண்ணன் எப்படி ஆளும்பாங்க, அண்ணன்கிட்ட உன் தம்பி நல்ல பிள்ளையா இருக்கான், நீ ஏன்டா அப்படி இருக்கமா. ஆக மொத்தத்தில் 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்காமல் பண்ணுற ஏற்பாடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், புதுசாக இதெல்லாம் டயர்டு பழைய சிலபஸில் வருதுங்கிறதுனால நம்மளோட கம்பேர் பண்ணுறோம். நான்லாம் 18 வயசில் எப்படி இருப்பேன் தெரியுமா, நான் தான் உன் ஃபோட்டோவை பார்த்தனே, கன்றாவே இருந்த நீ
நான் ரொம்ப நல்லா படிப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், நான் இருந்ததை போல் என்னுடைய பிள்ளை ஏன் இருக்கணும்? ஆக்சுவலாக சொல்ல போனால் உள் மனசில் நம்மெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? நான் இருக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான், இல்லையா? நாமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்து இருக்க காசு எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நம்ம சாப்பாட்டை கூட மிச்சம் பண்ணி பிள்ளையை நல்லா ஆளாக்கணும்னு போராடுறதுக்கான காரணம் என்ன? நாம் இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளை இருந்துடக்கூடாது, நம்ம போல் ஆயிடக்கூடாதுங்கிற கவலையில் தான் பெருசாக்கணும் தான் பண்ணுறோம். ஆனால் கம்பேர் பண்ணுறதுலாம் என்ன? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன், நீங்கள் எப்படி இருந்தீங்க எவனுக்குமே தெரியாது. நீங்கள் ரொம்ப சுமாராக தான் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, அந்த ரியாலிட்டியே உங்களுக்கு புரியலை. நாங்கள்லாம் அப்போல்லாம் பொறுப்பாக இருப்போம். வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குது, இடம் தான் மாறுது. நீங்கள் இந்த கட்டச்சவத்தில் உட்காந்துருப்பீங்க, போகிற வர பொம்பளை பிள்ளைகளை பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் வாலில் உட்காந்துருக்கான் ஹாய் கேர்ள் அப்படிங்கிற, அவ்வளவுதான். இடம் தான் மாறி இருக்கு. நீங்களாவது டயத்தை செலவு பண்ணி இந்த கட்டச்சவத்தில் உட்காந்தீங்க, அவனுக்கு ஏறி உட்கார கூட வழி இல்லை. அதனால் உட்காந்து ஆன்லைனில் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ரைட்டு தானே? அப்போ நமக்கு ஒரு சிக்கல் எங்கே இடிச்சுக்கிட்டே இருக்குன்னா, என்னை போல என் பிள்ளை இல்லை இருக்கக்கூடாது, அதான் சரி. 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் இருந்ததை போல 20 வயதில் நீங்கள்லாம் எப்படி இருந்தீங்களோ அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இப்போ இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் மாறுவது பிரச்சனையே இல்லை. உலகத்திற்கு ஏற்றாற்போல் நாம் மாறாமல் இருப்பது தான் பிரச்சனை. உலகம் எப்போதுமே மாறும். மனுஷன் மாறலாம் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய மாற்றத்தை குறித்து எப்போதுமே நான் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கோம்ல. யோசிச்சு பாருங்க, பெண்ணை தான் உடனடியாக டார்கெட் பண்ணுவாங்க. அவள் ரொம்ப மாறிட்டா அப்படிம்பாங்க, டப்புன்னு மாறிட்டா. ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டானுங்க அப்படின்னு. ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டாங்க, ஏன்னா ஆம்பளை மாறாமல் இருந்தால் கூட பொழப்ப ஓட்டிடலாம். பெண் மாறாமல் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, டக்குன்னு மாறிட்டா அப்படின்னா பெண் மேலே வைக்கக்கூடிய முக்கியமான சார்ஜ் என்ன? உடனடியாக மாறி விடுகிறாள். அதுக்கு வெவ்வேறு பேர்கள்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெண் மட்டும் மாறாமல் இருந்தால் என்ன ஆகும் இந்த சமூகம்னு யோசிச்சு பாருங்களேன். அவள் 8ஆம் கிளாஸ் படித்த மாதிரியே அவள் பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்தால் என்ன ஆகும்? ஊடு. யோசிச்சு பாருங்கள். அவள் மாறிக்கொண்டே இருப்பாள். தங்கையாக, அதுக்கப்புறமாக ஒரு நல்ல தோழியாக, அதுக்கப்புறம் அம்மாவுடைய கூட இருந்து வீட்டு நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக, திருமணமான பிறகு இன்னொரு குடும்பத்துடைய தலைவியாக, அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில், இப்படி பல இடத்துல வெவ்வேறு இடத்துல அவள் மாறிக்கிட்டே இருப்பாள். அப்படி அவள் மாறலைன்னா குடும்பம் ஓஞ்சி போயிடும். அவ்வளவுதான். ஆணுக்கு என்ன சிக்கல்னு கேட்டால், பெண் மாறலாம், என் ஜௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ரைட்டா? கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் என் மாமியார் உடம்பு சரியில்லை நான் போகணும்னு சொல்லிட்டு அம்மா முடியாதப்ப கிளம்பி போயிடுவாங்க. அவன் அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பொண்ணு மாறிட்டா. ஆனால் கணவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் பொண்டாட்டி மாதிரி உலகத்திலே பார்க்க முடியாது. எங்கள் அம்மா அப்படி பார்த்துப்பா, அவன் மாறிட்டா. ஆக்சுவலாக அவங்க அம்மா விட்டு சிலபஸ் படி உலகம் மாறும், மாறிட்டே இருக்கும். மாறாமல் இருந்தால் தான் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருவோம். பிரச்சனை என்னென்னா, உலகம் மாறிடுச்சு, நான் மைண்ட் லெவலில் மாறாமல் இருக்கேன். அந்த வேர்ல்ட் சேஞ்சஸ். உலகம் மாறுகிற போது கூட சேர்ந்து மனதளவில் நம்ம மாறணும். 80ஸில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, 70ஸில் பிறந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி தான். உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்லாம் எரிஞ்சு போன கதை எங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறையை நீங்கள் பயங்கரமாக திருத்தலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் இந்த தலைமுறை உலகம் நமக்கு தெரியலை. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. நீங்களாம் 80ஸில் இருக்கப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட வந்த கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும்? எழுத்து விட்டு பையன் அடிச்சிட்டான், இல்லை நம்ம அந்த பையனை அடிச்சிட்டான். இவ்வளோ தான் பெரிய கம்ப்ளைண்ட். அதிகபட்சம் கம்ப்ளைண்ட்டை தான். ஃபஸ்ட் பேட்டிங் தரலை, பேட்டு வச்சுருக்கோம் தான் ஃபஸ்ட் பேட்டிங். அவன் அவுட்டும் ஆக மாட்டேச்சான். அவன் அவுட் ஆனால் நோ பால்ன்று வாங்க. எவன் பேட்டு வச்சுருக்கானோ அவன் கடைசி வரைக்கும் அவுட்டே ஆக மாட்டான். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ அப்படி ஒரு சண்டை கேள்விப்பட்டீங்களா? எழுத்து விட்டு பையன் அடிச்சிட்டான். எழுத்து விட்டு பையன் அடிச்சு விட்டான்னு வந்து நம்ம வீட்டில் சொன்னால் நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? நம்ம முதல்ல சொல்லுவோம், நீ தான் அவனை அடிச்சிருப்பேன். என்றைக்குமே சொந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண குடும்பம் ஒரு குடும்பமும் கிடையாது. எல்லாமே எழுத்து விட்டு பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பிள்ளைகளுடைய மனவியல் மாறி இருக்குது. நம்ம அம்மா அப்படி சொன்னப்போ போமா அப்படின்னு நம்ம போய் சகஜமாக கடந்தது போல் இப்போது பிள்ளைகள் கடந்து போவது இல்லை. முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை திருத்தணும், இல்லை மாற்றணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தலைமுறையுடைய உளவியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தலைமுறையே தவறென்று நீங்கள் தீர்மானமாக முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த தலைமுறைக்கு நல்ல தகவல்களை உங்களால் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. நம்முடைய பண்பாடுகளை, நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையுமே தண்டனை போல தான் பிள்ளை மேலே திணிக்க பார்க்கணும், இல்லையா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவன் செய்யணும் அப்படின்னா அதை தண்டனை போல் அவன் மேலே திணிக்க பார்க்கணும். பெரிய பிரச்சனை படிக்கிறதே தண்டனை மாதிரி தான் அவன் மேலே திணிக்கணும். படிப்பால் என்னென்னலாம் நடக்கும்? ஒரு இலக்கியம் படித்தவன் எவ்வளவு ஏகாந்தமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சங்கத்தமிழ்லேருந்து ஒரு பாடலை சொல்லுகிற போது அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு, அப்படி கை அப்படி ஒசத்தது. மானம்தான் அவள் அழகுன்னு அவ்வை பாட்டியை பற்றி சொல்லுகிற போது அவங்கள்ட்ட ஒரு பெருமிதம் இருக்குது. படிப்பதால் கிடைக்கக்கூடிய ஏகாந்தம் என்னவென்று ஒரு நாளும் நாம் சொல்லித்தந்ததே கிடையாது. புத்தகங்களை பல படிக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம சொன்னதே கிடையாது. ஏன் அகாடமிக்ஸ்லேயே பாடப்புத்தகத்தை படிப்பதாலேயே என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும், நல்ல மார்க் எடுத்தால் என்ன பண்ணலாம்னு சொன்னதே கிடையாது. நல்லா படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா படிங்கிறத தவிர வேறு எல்லா மாதிரியும் சொன்ன ஒரே ஆளுங்க நம்ம தான். நல்லா படி நம்ம சொன்னதே இல்லை. நீ படிக்கலை உருப்பிட மாட்டேன், படிக்கலை ரோட்டில் தான் நிற்பேன், படிக்கலை நாசமாக போயிடுவேன், படிக்கலை நான் உங்கூட பேச மாட்டேன். அதுக்காகவே படிக்க மாட்டான். நீ பேசாமல் இரு, எனக்கு அது போதும். நீ பேசாமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன்.
இது எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா உங்கள் காலத்தோடு இது ஒப்பிடுகிற போது வருகிறது. என்னை போல என் பிள்ளை இல்லை, நீங்கள் இருந்தது போல அவன் இருக்க மாட்டான். உங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி பல பேருக்கு உண்டு இல்லை, எங்கள் அப்பா சொன்னது தேவையில்லாமல் கேட்டுட்டேங்கிற வருத்தத்தோடு இருக்கவங்க வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். அவங்க சொன்னாங்களே அது மாதிரி மனதுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்ல முடியாமல் இருப்போம். இந்த தலைமுறையுடைய பிக்கஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்பிரஷன். நமக்கெல்லாம் கிடைக்காத மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த பிள்ளைகள் தங்கள் மன உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவார்கள். அவனை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் தைரியமும் இந்த தலைமுறைக்கு இருக்குது. ஆனால் அவன் படிச்சிருக்கான், நம்ம படிக்க வச்சுருக்கோம். படிப்புடைய மிக முக்கியமான விஷயமே என்னென்னா தன் மனதில் பட்டதை துணிச்சலாக சபையில் வைக்கிறது தான். நீயான 20 வருஷமாக ஏன் ஜெயிக்கிது தெரியுமா? மனுஷன் மனசில் பட்டதை சபையில் துணிச்சலாக வைக்கிறான், அதில் தான் ஜெயிக்குது. மனசில் பட்டதை சபையில் துணிச்சலாக வைக்கிறான், பொது பார்வைக்கு முன்னே வைக்கிறான். இது தப்பா சரியா வாடா சண்டைக்குங்கிறான், பேசி பார்ப்போம் வா அப்படிங்கிறான். முன்னால் அப்படி இருந்துச்சா பேசியெல்லாம் பார்க்க முடியுமா? உங்கள் அப்பா சொன்ன பிறகு நீங்கள் பேசியெல்லாம் பார்த்துட முடியுமா? அடுப்பில் போய்ட்டு அம்மாட்ட தனியாக பேசலாம். விடு அப்பா பற்றி உனக்கு தெரியாதா? அப்பாக்கள் அதிகாரமிக்க மனிதர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்ததைப் போல நீங்களும் இருக்கலாம் என்று என்பதில் பிறந்துவிட்டு ஒரு நாளும் கனவு காணாதீர்கள். நீங்கள் நினச்ச இட்லி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற கவலை எனக்கு தெரியும். முன்னாலெல்லாம் வீடுகள் எப்படி மையப்படுத்தப்பட்டதாக இருந்தது? அப்பாவின் அதிகாரத்திற்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு வீடு. அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் காலையில் நமக்கு டிஃபன். அப்பா என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு. இப்போ வீட்டிலலாம் அப்படியே சாப்பாடு கிடைக்குது. ஒரு 45 வயசு ஆளுக்கு இட்லி மேலே 4 கேரட்டை போட்டு கொடுக்குறாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு சுட்டேன் உங்களுக்கு வச்சேன், ஏன்னா பிள்ளைக்கு செஞ்சதான் மிச்ச மீதி தான் அப்பா அம்மாக்கே கிடைக்கிது. அப்போ உலகம் மாறி இருக்குது, பிள்ளைகள் மையப்படுத்தப்பட்டதாக உலகம் மாறி இருக்கிற போது உங்கள் காலத்தோடு நீங்கள் அவர்களை எப்படி ஒப்பிட முடியும்? என்னை போல் அவனுக்கு கீழ்ப்படுதலை, உங்களுடைய கீழ்ப்படுதலில் ஒரு பொய் இருந்துச்சு இல்லையா? அந்த ஆளை பிடிக்காது. தாய்மாமே வேறு தலையெழுத்தேன்னு வந்தால் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, அங்கிட்டு போய் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. இவன் திட்டுறதுனா நேராக திட்டிடுவான். இவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷனுடைய பிக்கஸ்ட் திங். அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியலை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். எக்ஸ்பிரஷன் நம்மளால் எதிர்கொள்ள முடியலை. ஏன்னா நான் குற்றமற்றவன், பரிசுத்தமானவன், சுத்தமான ஆள், அதிகாரம் மிக்கவன்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் யாருக்கு பவர் இருக்கோ அவன் சரி எல்லாமே ரைட்டுன்னு இந்த சமூகம் ரொம்ப காலமாக நம்பினதுனால அவனை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒருத்தன் திமிரு பிடிச்சவனு ஒரு பேர் எடுத்தவனாக இருக்கான். டிவியில் தரன்னு பேசக்கூடிய ஒருத்தனை பாராட்டுறீங்க, அதே பேச்ச உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பேசுன்னு வச்சுக்கோங்களேன், வாயை மூடு அப்படிம்போ நம்ம இல்லையா? இப்போ நான் பேசுகிறதுக்கே கை தட்டுறீங்கல்ல, இதே பேச்ச உங்கள் வீட்டில் ஒரு பையன் பேசட்டும், சோழி முடிஞ்சு தலை திரிச்சு பேசுகிறான், இதுக்கு தான் அவனை படிக்க வைக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறது. அவள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவதற்கான வாய்ப்பும் சூழலும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு காது கொடுப்பது தான் இந்த தலைமுறையுடைய முதல் வேறு. காதுள்ளவன் கேட்கணும், மனசு இருக்கவன் தான் கேட்கணும் முதல்ல. அப்போ கேட்கவே நம்ம ரெடியாக இல்லாதனால கூட இன்னிபிஷன் இருக்குல்ல. என் அம்மா இப்படி நடந்துக்கல, நான் ஏன் இப்படி நடந்துக்கணும், எங்கள் அப்பா அப்படி நடந்துக்கல, நான் ஏன் இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. ரைட்டு தானே? பசுபதி அப்படின்னோடனே பாஞ்சு வந்து டபால்னு சரத்குமார் மாட்டை அடக்குவார்ல, அப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே ஒரு பசுபதியும் வரமாட்டான். ஹோம்ஒர்க் இருக்குது, வேலையை பாருமா. ஒன்று யார் இப்போ இங்கே போச்சு சொன்னது சும்மாரியா? அதுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. நீங்கள் கூப்பிட்டோடனே பாஞ்சு வந்து மாட்டெல்லாம் அடக்கலாம் முடியாது. அவன் அவனுக்கு 1000 வேலை கிடையாது. ஏன்னா உங்களை போல உங்கள் பிள்ளைகளால் ஏன் இருக்க முடியாது. உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கும் இந்த தலைமுறை பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு யோசிப்பாங்க. உங்கள்கிட்ட அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்தாங்க? நல்லா படி, ஒழுங்கார், கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாரு, ஏதாவது ஒரு வேலை போய் பொழைச்சிக்கத்தான் சொன்னாங்க இவங்களை. இப்போ அப்படியே சொல்கிறாங்க, நல்லா படி. சரி நல்லா படிக்கிறேன், 500க்கு 490 எடுத்துருப்பா, 90 ஆவதா? நீ எவ்வளோ எடுத்த? அதான் சொன்னலப்பா 10th ஸ்டாண்டர்டு வீடு எரிஞ்சப்போ சர்டிஃபிகேட்டே எரிஞ்சு போச்சு. வாட் வாஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அஸ்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய குழந்தைகள் மீது என்னவாகலாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 80ல் பிறந்த அவர் சொன்னார்ல, நான் இந்த பிள்ளை தலைமுறைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்குன்னு. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்பட்டது அவ்வளோதான். 400 மார்க் எடுத்தால் ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க, புது சட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. 400 மார்க்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயலுக்கெல்லாம் போகிற போக்கில் 500க்கு 502, 503லாம் எடுப்பாங்க போடும். நான் படித்தப்பெல்லாம் மேக்ஸில் மட்டும்தான் 100 எடுப்பாங்க. அதுவே அதை எடுத்தவனே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு சட்டையை போட்டு ஸ்டைலாக தெரியும். அவனே யார்ட்டையும் பெருசாலாம் பேச மாட்டான், ஏன்னா படித்தவனா ரொம்ப அமைதியாக இருப்பானு. இப்போ தமிழ், இங்கிலீஷு என்னென்னமோ எடுக்கிறானுங்க. பரீட்சையே எவ்வளோ மார்க் வைக்கிறான்னு தெரியல. 110 போர்டு இருக்குது, அந்த போர்டில் எப்படி இருக்குது, இது இருக்குது. நான்லாம் பேச்சு போட்டியில் இருக்கும்போது நதி தன் வரலாறு கூறுதல் இது மாதிரியெல்லாம் இருக்கும். இயற்கை வளம் இப்படி தான் தலைப்பு கொடுப்பாங்க. என் பொண்ணு டிபேட் காம்படிஷனுக்கு போகிறா. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏன் தண்ணீர் பஞ்சம் இருக்குதுன்னு பேசுகிறான். நான் சொன்னேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு நமக்கு என்னமா ப்ராப்ளம்? இல்லைப்பா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்கோடைய ஒரு பார்ட் இது, அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறான். அப்போ தலைப்பே நதிதன் வரலாறுலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ நதிதன் வரலாறு கூறுதல் பேசின நான் இவனை கைட் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், விளங்குமா என்ன? இப்போ அதுதான் பிரச்சனை. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியினுடைய யதார்த்தம் நமக்கு புரிய நம்முடைய ஈகோ தடுக்கிறது. அதிகாரத்தின் வழியாக குடும்பத்தை நிர்வகிக்க நாம் முயற்சி செய்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு பெரும் போராட்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது.
இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் தாத்தா இருந்ததை போல் உங்கள் அப்பா இல்லை, அதனால தான் உங்கள் அப்பா வளர்ந்தார். உங்கள் அப்பா இருந்தது போல் நீங்கள் இல்லை, அதனால தான் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தீங்க. நீங்கள் இருப்பதை போல் உங்கள் பிள்ளை இருக்க வேணாம், அப்போ தான் அவன் வளருவான். அவ்வளவுதான். அதில் லேசாக ஒரு ஆயத்தெல்லாம் விழுகும். நான்லாம் எங்கள் அப்பா அம்மா நின்று கூட பேச மாட்டேன், என்னை எழுத்து பேசுகிறான், பேசத்தான் செய்வான். அதான் சொல்கிறது, ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஒரு ஜெனரேஷனுடைய மிக முக்கியமானது. படித்தவன் கேள்வி தான் கேட்பான். அதானே ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில் அறிவு என்பது என்ன? பதிலை தேடுவதில்லை, துணிச்சலாக கேள்வி எழுப்புவதுதான். வாய மூடுன்னு சொல்கிறது அறிவார்ந்த சமூகம் கிடையாது. கேள்றாங்கிறவன் தான் அறிவார்ந்த சமூகம். அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். குடும்பத்தை கேள்வி கேட்பான், அரசியலை கேள்வி கேட்பான், புத்தகத்தை கேள்வி கேட்பான். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிங்களாம் சொல்லிட்டுலாம் போயிட்டுலாம் இருக்க மாட்டான் இல்லையா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அத்தனை கேள்வி ஏன் கேட்குறான்னா, அவனுக்கு தோணுது இது சரியில்லை, இவன் சொல்லிட்டா மட்டும் சரியா, இவர் பெரியவர் பேசிட்டா மட்டும் அது சரியா, இந்த புத்தகத்தில் வந்ததால் மட்டும் இது சரியாக இருக்க முடியாது. எனக்கென்றும் ஒரு பார்வை இருக்கிறது. என்னுடைய பார்வையும் பரிசீலனைக்கு எடுத்து வை. அவன் சின்ன ஆளா பெரிய ஆளான்னு பார்க்காத. சொன்னவன் பெரியவனா சின்னவனா யார் என்னங்கிறது கேள்வி இல்லை, என்ன சொன்னாங்கிறது முக்கியம். அப்போ என் கருத்து முக்கியம். அப்போ அந்த கருத்துக்கு இங்கே இடமளிக்கணும். வயசுக்கு தக்கன பேசு. நம்ம வீடுகளுடைய வார்த்தைகள்லாம் கவனிச்சு பாரு. பெரியவங்க பேசிகிட்டு இருக்க உனக்கு என்ன வேலை, அப்போ சின்னவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்க நீங்கள் உட்காந்துருங்களா? அது பார்த்துருங்களா இல்லையா? 4 பசங்க உட்காந்து அப்படியே அதுலேயும் ஏதாவது கிசு கிசு சிக்குதான்னு பார்க்குது. எதுவும் பேசுகிறாங்களோ, நம்மளை பற்றி எதுவும் பேசுவாங்களோ, இல்லை அவங்கள பற்றி எதுவும் பேசுவாங்களோ, சின்னஞ்சிறுசுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. விட்றீங்க நீங்கள் அடுப்புலேருந்து அருவாமனை அறுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுவும் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப என் கிளாஸ்மேட்டை கூட்டியாந்து ஒரு பொம்பளை பிள்ளையோட மட்டும் பேசினா சோழி முடிஞ்சு. நம்முடைய கற்பிதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தலைமையில் வச்சுக்கிட்டே இருக்கும். நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானதுன்னு நட்பு காலம்னு ஒரு புத்தகத்தில் அறிவுமதி சொல்வார். அர்த்தம் என்ன? நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானது. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. இருட்டுனா ஒரு பையனும் பொண்ணும் தப்பு தான் பண்ணுவான் நீ நினைக்கிற கற்பிதம் இருக்குல்ல, அதில் தான் அழுக்கு இருக்குது. எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்க்குறவங்க மனசுலேருந்து விலகி அவனை முதல்ல சாதாரணமாக பாருங்கள். அவங்ககிட்ட இருக்க நல்லது கிட்டத்தெல்லாம் பண்ணும் இல்லையா? உங்கள் தாட் ப்ராசஸ், அவங்க கூட அழகாக சொன்னாங்களே, உங்கள் எண்ணங்களுடைய வீரியத்தில் தான் அதற்கான சூழ்நிலைகளே உருவாகும். உங்கள் தாட் எல்லாத்தையுமே மாற்றும். நம்ம கற்பனையிலே இந்த சமூகத்தை அணுகிறோம். நம்ம 4-5 கற்பனை வச்சுக்கோம். இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு நன்றியே இல்லை, பாயிண்ட் நம்பர் 1. இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு எதுவுமே புரியாது, பாயிண்ட் நம்பர் 2. இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் பொறுப்பற்றவர்கள், பாயிண்ட் நம்பர் 3. இந்த ஜெனரேஷன் பசங்க காமன் சென்ஸே இல்லாதவங்க, பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, இவன் எதையுமே பொறுப்பாக எடுத்துக்கிட்டவனே கிடையாது. இவன் பொறுப்பாகவே எடுத்துக்க மாட்டான். பொறுப்பாக எடுத்துக்க வேண்டிய நிலைமையில் அவன் இல்லை. கிடைச்சதை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற 80-90களின் தலைமுறைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அதை தேடி நான் பயணிப்பேன்னு வாய்ப்புகள் பெற்ற இந்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கிடைச்சதை விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. நோ, நினச்சதை அவனை பொறுத்த வரைக்கும் கிடைச்சதை வச்சலாம் வாழ மாட்டான். எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு, வேறு வழி இல்லை, வேண்டாம் விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதை ஏதோ ஒன்று கிடச்சிது, அதுக்காக அந்த வேலையை பார்க்குறேன்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு பிடிச்சது என்னவோ அதை தேடி அவன் போயிட்டே இருப்பான். அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய தோல்விகள் சங்கடங்களை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்குங்கிற ரியாலிட்டி அவனுக்கு புரியும். வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களைப் போல இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொன்னால் நீங்கள் சங்கடப்பாத, நீங்களே சிறப்பாக இல்லை, நீங்கள் ரொம்ப ஆவரேஜான ஒரு குரூப் தான். 90-80களில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற போது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சுமாரான ஆள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இருக்க முடியும். ஒரு 25 பேர் இருப்பாங்க, அதில் 2 பேர் நல்லா படிப்பான், ஒருத்தன் நல்லா பேச்சு போட்டியில் ஜெயிப்பான், ஒருத்தன் கட்டுரை போட்டியில் ஜெயிப்பான், ஒருத்தன் பாடுவான், ஒருத்தன் ஆடுவான், இவ்வளோதான். இப்போ போய் கல்ச்சுரல்ஸ் ஸ்கூலில் பாருங்கள், எல்கேஜின்ட்டு 3 செக்ஷன் ஏறி ஆடுறாங்க. 300 பிள்ளைங்க டான்ஸ் ஆடுது, 300 பிள்ளைங்க டான்ஸ் ஆட தெரியுது, 300 பிள்ளைங்க பேச்சு போட்டியில் பேசுது. எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம போகிறப்போ ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் 9ஆம் கிளாஸ் பையன் ஒரு 10 நிமிஷம் அந்த பையன் பேசுகிறத நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு வற்புறுத்தி உட்கார வைப்பாங்க. உட்காந்தோம்னா பயமாக இருக்கும், நல்ல வேலைடா இவன் பீரியட் நம்ம பிறக்கலை, 9ஆம் கிளாஸில் நம்ம என்ன பேசியிருந்தோம், இவன் என்ன பேசுகிறான்னு தோணுது. நாமெல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் பேச்சு போட்டில் எப்படி பேசியிருந்தோம்? வானத்தில் இருக்கிறது பிறை, என் பேச்சிலே இல்லை குறை, இத்தோடு என் உரைக்கிடுகிறேன் திரை, இதெல்லாம் இதுக்கு கைத்தட்டு கோப்பையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ரைட்டா? இன்றைக்கி இறக்கி விட்டிங்கன்னா ஏறி அடின்னு அடிக்கிறானு, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டுறானு. இந்த ஜெனரேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அதுக்கு நம்ம வச்ச ஒரு பேர், என் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் அந்த பழியை அவன் மீது திணிக்கிறேன், அந்த பழியை அவன் மேலே திணிக்கிறேன். அவன் திமிரு பிடிச்சவன், அவன் ஓவராக பேசுகிறான், உனக்கு புரியலை, அவன் பேச நமக்கு புரியலை இல்லையா? சின்ன குழந்தையாக இருக்கப்ப என்ன அறிவாக பேசுகிறான்னு சொன்ன இதே வாய் தானே இல்லையா? அவன் 2 வயசு 3 வயசு இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று பேசுவான், என் பிள்ளை என்ன அறிவாக பேசுது, ஏன்னா அப்போ அவன் யார்கிட்டையாவது பேசியிருப்பான். 8 வயசு 9 வயசு ஆகிறப்ப அவன் உங்ககிட்டே பேசுகிறப்ப திமிரா பேசுகிறான். இப்போ இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தலைமுறையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் இருக்கக்கூடிய ஈகோவிலிருந்து வருகிறது. இந்த தலைமுறையை நான் ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஏற்றுக்கலையோ வேறு வழியே இல்லை, அவன் பாட்டு போயிட்டே தான் இருப்பான். நீங்கள் வேணால் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு நான் யார் தெரியுமா எப்படி ஆள் தெரியுமா, வந்து பாரு வாடா ஏரியாவுக்கு வாடான்னு சொல்லிட்டே இருக்கலாம். அவன் போயிட்டே இருப்பான், அவங்கள கண்டுக்கவே மாட்டான்.
அப்போ உங்கள் தந்தை செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல், உங்கள் தாய் செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல் நீங்கள் தவிக்கிற தவிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே பிள்ளைகளை கவனிக்காமல் போகிறீங்க. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ உண்மையாகவே அவனுடைய சிக்கல் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியல. மறுபடியும் கிள்ளி விட்டாங்க, கடிச்சு விட்டாங்க பஞ்சாயத்தான் அவனுக்கு இல்லை. பிள்ளைங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியல, ஆபத்தாக பல சிக்கல்கள் இருக்குது. மனிதர்களை தேடி தேடி இவர்கள் அலைகிறார்கள். கருவிகளோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை இது. எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு உரையாடல் நடக்குது இந்த ஜெனரேஷனோட. எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு உரையாடல் தான் இந்த தலைமுறை பிள்ளைகள். அதனால தான் வீட்டில் இழுத்து வச்சு பேசணும்னு சொல்கிறோம். வீட்டில் யாரும் பேசுகிறதே கிடையாது. நம்ம உரையாடலாம் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் வேலை சார்ந்த உரையாடல் தான் நம்முடைய வீடுகளுக்குள்ள. சும்மா உட்காந்து யாராவது கடைசி வரைக்கும் பேசுகிறீங்களா? பேசுனதே கிடையாது. ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தான் ஆரம்பிங்க. சாப்பிட்றியான்னு ஆரம்பிங்க, ரைட்டு, சரி இது சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா 2வது இட்லியே ஆரம்பிச்சிடும். நீ மார்க்கு கம்மியாக எடுக்கிற, போன தடவை பெரியம்மா வந்தப்போ நீ மூஞ்சி கொடுத்து பேசலை, உங்கள் மாமா வேறு உன்னை பற்றி கோவிச்சுக்கிட்டாப்ல, ஏற்ற விட்டு சுரேஷ் அவனை கொள்ளணும்டா. முதல்ல அந்த சுரேஷ் இருக்கிற வரைக்கும் நம்மளை வாழ விட மாட்டான். அவன் என்னுடைய 2வது இட்லிக்கு அப்புறமே நீங்கள் என்ன வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிற திட்டத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ரைட்டு தானே? நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கிற உரையாடல்களில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. நம்முடைய வீடுகள் முழுக்க முழுக்க வேலை சார்ந்த பேச்சுக்களே பேசிகிட்டு இருக்கு. பசங்க வெளியிலையும் வேலை சார்ந்த பேச்சுக்கள் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நீங்களாம் நினைக்கிற மாதிரி பசங்கள்லாம் முன்ன மாதிரி ஜாலியாக வெளியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதில்ல. அவங்க மீட் பண்ணாலுமே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, ப்ராஜெக்டை கவர் பண்ணிட்டியா, இத்தனாம் தேதிக்குள்ளே படித்து தொலையலாம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பாடத்துலாம் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ரைட்டு தானே? அப்போ அவனே வெளியில் ஏகப்பட்ட நெருக்கடிகளோடு இருக்கான். வீட்டிலையும் ஒன்றுமே இல்லை. ஆழமாக யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வீடுகளை எது மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையா நம்முடைய மூளை பராக்கிரமங்கள்லாம் இறக்கி வச்சுட்டு வீடு எது மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அறிவார்ந்த பேச்சுக்களாக வீடை மகிழ்ச்சியாக வச்சுருக்கு. கணவனும் மனைவி வீட்டில் உட்காந்து டெய்லி ஃபிசிக்ஸ் பேசிட்டு இருந்தால் வீடு எப்படி இருக்கும்? இப்போ நான் மேடையில் பேசுகிற மாதிரியே என் வீட்டில் போயிட்டு 2 இட்லியும் தக்காளி சட்னியும் வை அப்படின்னா என் முன்னாடி தட்டை தூக்கி தலையில் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க இல்லையா? வீட்டில் நீங்கள் நார்மலாக சாதாரண ஆளாக தானே இருக்கணும். அந்த கோபிநாத்தை தான் அவங்களுக்கு பிடிக்கும். மனிதர்கள் இயல்பாக இருப்பதற்கு சிரமப்படும் ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். எப்போதுமே வேலை, உத்தியோகம், பணம், வளர்ச்சி இப்படி புஷ் பண்ணி நம்ம மிடில் கிளாஸ் பயத்தை அவன் மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கோம். அவனுக்கு அந்த பயமே இல்லை, அவளுக்கு அந்த பயமே இல்லை. பிடித்ததை செய்ய வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், அதற்கான சாத்தியம் அவர்களிடம் இருக்குது. அந்த தலைமுறைகிட்ட போய் இங்கே பாரு பத்திரமா இருந்துக்க, நான் பத்திரமா தாண்டா இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சம்பந்தம் இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு போகிற வாரவட்டெல்லாம் இந்த 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளை வந்து சொன்னிச்சில, இந்த பிள்ளைக்கு எதாவது பண்ணுங்க. இந்த 9thலாம் வந்துட்டு அவனு பண்ணுவான். நம்ம ஊரில் பார்த்துனா இல்லையா? ஏற்கனவே நல்லா தான் படிக்கும் இந்த பிள்ளை. வர்றவனெல்லாம் கூட்டியாந்து பிள்ளைக்கு ஏதாவது நல்லதாக சொல்லிட்டு போங்க. படிக்கவே மாட்டேன். அவன் விடிய படித்து கண்ணுங்கள்லாம் வீங்கி இருக்கும். நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு 8th ஃபெயில் ஆனவன், 11th ஃபெயில் ஆனவன், 12th பாஸ் ஆகாதவன், காலேஜுக்கே போகாதவன், இவெல்லாம் உட்காந்துக்கிட்டு நமக்கு பூரா அட்வைஸ் பண்ணுவாங்க. கீரைக்காரன் வரும், அதுக்கு நல்லதாக 4 வார்த்தை சொல்லிட்டு போங்க. கோபிநாத் நல்லதாக 4 விஷயம் சொல்லுவோம், அதை கேட்டுக்கோங்க. அவனாவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் பலகீனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பதாக நீங்கள் உள்ளுக்குள் நம்புகிறீர்கள். அந்த பயம்தான் உங்களை போட்டு புரட்டி எடுக்குது. உங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் பிள்ளையை பாருங்கள். உங்களை ஒதுக்கிட்டு பாருங்கள். உங்கள் பலகீனங்கள், உங்கள் பலம், உங்கள் அதிகாரம் இதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தனி நபராக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். எழுத்து விட்டு சுரேஷை ஏன் உங்களால் கொண்டாட முடியுதுன்னா அவனை தனி நபராக பார்க்குறீங்க. அவன் உங்கள் சொத்து இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் சொத்து இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையின் பலம் தெரிகிறது. என் சொத்து, என் உடைமை என்று நினைத்துக்கொண்டு ஒரு பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையுடைய குறைகள் மட்டும்தான் தெரியுது. பிள்ளைகள் உங்கள் சொத்து அல்ல, அவர்கள் இந்த சமூகத்தின் சொத்து. They are the resources of this country. இல்லையா? ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா உங்களால் மட்டும் வளரல, முதல்ல அந்த இதுலேருந்து வெளியில் வரணும். கோபிநாத் வந்து இன்றைக்கி மேடையில் நின்று பேசுகிறான்னா இத்தனை வாத்தியார் பின்னால் நின்றுருக்காங்க, சும்மா கிடையாது. படிக்கும்போது இந்த பயலுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, நான் போயிட்டு பேச்சு போட்டுலாம் அடித்து கப்பா தூக்கிட்டு வருவேன். கரூர் கல்வி மாவட்டத்தில் நம்ம போனோம்னா சுற்றுப்பட்டு கிராமத்துக்கே நம்மளை தெரியும். எல்லாம் முடிச்சுட்டு புதன்கிழமை அன்னைக்கு உட்காந்து கலர் ட்ரெஸ் எங்கள் ஸ்கூலில் போடுவோம். அன்றைக்கி வந்து இந்த பரிசெல்லாம் வாங்கினா அவனை மேடையில் ஏற்றி கௌரவம்லாம் படுத்துவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோப்பையோடு அப்படி பந்தா போனால் எங்கள் முத்தியாலையை காதை பிடிச்சி திருக்கி, நீ என்ன பேசணும் உனக்கு கோப்பை கொடுத்தாங்க அப்படிம்பார். என்னடா ஒரு மனுஷன் இப்படி திட்டுறான் நம்மளை, இப்படியெல்லாம் பேசுகிறாரு, நம்ம எவ்வளோ இடத்துல ஜெயிக்கிறோம் போகிறோம், இவர் திட்டுறாரு நம்மளை அப்படின்னு. அவர் புலவர் பட்டம் பெற்ற தமிழாசிரியர். அவர் என்கிட்ட சொல்லுவார், உனக்கு பேச தெரியுது ஆனால் உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை அப்படிம்பார். இன்றைக்கு வார்த்தைகளுக்காக அறியப்படக்கூடிய ஆட்களில் நானும் ஒரு ஆள் நான் நம்புகிறேன். அந்த ஆள் அவ்வளோ வார்த்தை சொல்லுவான், கடன்னு பேசுகிறான் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உண்ட வார்த்தை பத்தலை, அதனால் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கொண்டாந்து ரேண்டமாக நீ அடிச்சு விட்றடா அப்படிம்பார். அவர் தான் எனக்கு வெண்பா எழுத சொல்லி கொடுத்தார். 4 மலர் காசு பிறப்பில் முடியணும், ஏர்ச்சீர் வெண்டல்னா என்ன, வெண்சீர் வெண்டல்னா என்ன, அதோடைய தாக்கம் நேர் தேமான ஒரு புத்தகமே நான் எழுதுனேன். என் மவளுக்கு வெண்பானே பேர் வச்சேன். ஒரு வாத்தியார் பிடிச்சி இழுத்தார், டேப் பண்ணார். ஏன்னா அவருடைய உடமையாக அவரை பார்க்கல. இந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது பார்ப்போம்,
இப்படி பல வாத்தியார்கள், நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் சேர்த்து தூக்கி மேலே கொண்டாந்து தான் ஒருத்தனை நிறுத்த முடியும். தானாக ஒருத்தன் தூக்கி மேலெல்லாம் வர முடியாது. கமலஹாசன் அழகாக சொல்லுவார், ஒரு பிள்ளையை தூக்கி பிடிச்சிருக்கப்ப அந்த புள்ள மேலே இருக்கு, ஆனால் தூக்கி பிடிச்சிருக்கிறதுனால தான் புள்ள மேலே இருக்குன்னு பிள்ளைக்கு தெரியணும் அப்படிம்பார். அப்படி தான் நான் மேடையில் நிற்கிறேன். எல்லாம் தூக்கி பிடிச்சி தான் ஒருத்தன் மேடையில் வந்து நிற்கிறான், ரைட்டு தானே? அப்போ எல்லாருமா சேரணும். அப்போ முதல்ல சேரணும்னா முதல்ல நீங்கள் உடமையாக பார்க்காதீங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம ஏன் உடமையாக பார்க்குறோன்னா, என் கனவுகளை இந்த பிள்ளை வந்து வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம பெற்றதே. வைரமுத்துன்னு சொல்லுவார், அது அந்த வரிகள் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஜப்பானில் ஒரு குழந்தை விஞ்ஞானியாக பெற்றெடுக்கப்படுகிறது, அமெரிக்காவில் ஒரு குழந்தை அறிஞராக பெற்றெடுக்கப்படுகிறது, என்னமோ சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார், இந்தியாவில் மட்டும் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது. ஏன்னா கடைசியில் ஒன்றுமே இல்லைண்ணா, கொல்லி போட ஒரு பிள்ளை வேணாமா, கொண்டே பெசன்ட் நகரில் கொடுங்கடா, சொம்பில் தந்துடுவான். ஏன்டா இதுக்கெல்லாமாடா ஒரு பிள்ளை வைப்பீங்க? ஆத்திர அவசரத்துக்கு வரதுக்கு பக்கத்து விட்டு நான் ஒன்றா டேட்டு கிடச்சா வரப்போகிறேன். ஆத்திர அவசரத்துக்கு புள்ளை பார்க்கறதுக்குலாம் ரீசன் வேண்டாமா? ஒரு நியாயம் வேணாமா? அப்போ பிள்ளையை உடமையாக பார்ப்பது, சொத்தாக பார்ப்பது. யார் யாருடைய சொத்தும் அல்ல. உங்கள் மனைவி கூட உங்கள் சொத்து அல்ல, உங்கள் கணவர் உங்கள் சொத்து அல்ல. இன்றைக்கி இளம் பிராயத்துடைய யங்கர் பீப்புளுடைய ப்ராப்ளமே என்ன? கணவர்களுடைய சொத்து என்னோடு மட்டுமே பேச வேண்டும். நான் தான் இருக்கேன் இல்லை, நீ ஆனால நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது? அப்புறம் நான் தான் இருக்கேன்ல, நீ எங்கூட இரு, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எங்கூட இரு. அவன் ஃப்ரெண்டோட போகக்கூடாது, அப்புறம் நான் வந்த பிறகு அவனுக்கு என்ன ஃப்ரெண்டு வேண்டி கிடக்கு? ஏன்னா அவர் என்னுடைய உடைமை, நான் பொழுதுபோக்குக்கு வச்சு விளையாடுவேன். குழந்தை என்னுடைய உடைமை, மனைவியினுடைய உடைமை. யுவர் லைஃப் பார்ட்னர் இஸ் யுவர் பார்ட்னர், நாட் யுவர் அசெட். பிள்ளை உங்கள் உடைமை அல்ல, அதற்கென்று வேறு இலக்குகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று வேறு கனவுகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில வியாக்கியானங்கள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில தத்துவம் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று வேறு வேறு கவிதை புத்தகம் இருக்கிறது. நீங்கள் படித்ததே தான் அவனும் படிக்கணும், நான் பண்ணதே தான் அவனும் பண்ணணும், என்ன மாதிரியே தான் அவனும் இருக்குன்னா கடைசி வரைக்கும் உங்களை மாதிரியே தான் அவனும் இருப்பான். எங்கே? திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு வாடா பார்ப்பான், அங்கே தான் அவன் நிற்பான். நீங்கள் இந்த மேற்கு பக்கமாக நிற்பீங்க, அவன் கிழக்கு பக்கமாக நிற்பான். அவங்க ஃபேமிலி அப்படி தாங்க, அங்கேன்னு வாடா பார்ப்போன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்ல வேண்டியதான். ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவரை முழுமையாக உணர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெளியிலிருந்து பாருங்கள், வெளியிலேருந்து அவங்களை கவனி. இப்படி தான் இருக்கும் என் பிள்ளைங்கிற ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு பிள்ளையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுன்னா உலகம் மாறிடும். அப்புறம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை உலகம் மாறிடும். வேர்ல்டு வில் சேஞ்ச் எவ்ரி அதர் 30 years. 30 ஆண்டுகளுக்கு முறை உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் இருந்த எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டே இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் அணுக முடியாது. இந்த உலகத்துடைய ஒரே மொழி வேகம்தான். மாற்றத்தை நீங்கள் தடுக்கவே முடியாது. இதான் இன்றைக்கி நடக்குது. என்னென்னலாம் மாறி இருக்குது கவனிச்சிருக்கீங்களா? ஒன்றுமே எங்கள் கையில் இல்லை. கிளவி செத்துச்சுன்னு தந்தி வந்துச்சுன்னா கிளவியை கொண்டு போய் புதைச்ச பிறகு தான் தந்தியே வந்து சேரும். வடிவேல் மாதிரி எங்கள் அப்பா எங்கடா புதைச்சிங்கன்னு போய் கேட்கணும். இங்கே தாயா எரிச்சிட்டான், சூடாக காப்பி ஊற்றினா கூட தாங்க மாட்டாரடா, அவரை யாரா எரிச்சு விட்டீங்கன்னு 3 நாள் ஆகும். இப்போலாம் சாகிறதுக்கு முன்னாலே ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டு சாகுறானோ, இந்தா சாகுறேன் பாருங்க டபால் அப்படின்ட்டு எல்லோரும் லைக் பண்ணியிருக்கேன்னு அப்படியே சொல்லிட்டு செத்துறான். தகவல் உடனே வருது, ஒரு விரல் நுனியில் அவ்வளவு இருக்குது, எல்லா தகவலும் இருக்குது. கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி ஆன்சர் இன்ஜின் இருக்குது, ஏஐ டூல் அத்தனை இருக்குது, ஓகே ஜெமினி இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, எல்லாம் இருக்குது. திருவள்ளூர் வர்ற வழிக்குள்ளே திருவள்ளூருடைய வரலாறை நீங்கள் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோத்தையும் இது சொல்லிடும். அது சரியா தப்பான்னு கேட்குறதுக்கு ஒரு டூல் இருக்குது. சாட் ஜிபிடி இப்படி சொல்லுது, இது சரியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு தகவல் இருக்குது. அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கையில் வச்சுருக்க ஒருத்தன் எதுக்கு பயப்படுவான்னு நினைக்கிறீங்க? என்ன வேண்டுமோ அதை செய்து கொள்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய உள்ள எப்படி பயப்படும்? கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஏன் பயப்படணும் எனக்கு புரியல. அவனா காட்டில் வாழ்கிறான், எதுக்கு பயப்படும்? ஏன்னா நான் பயந்தில்ல, அப்போ நீ ஆக்சுவலாக இந்த பசங்க மேலே நம்ம கொஞ்சம் பொறாமை லைட்டாக வைத்தறிச்ச. நாம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் சைக்கிள் தான் ஓட்டணும். ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் போய் காலேஜ் போகிறப்ப பைக் ஓட்டுறான், வைத்தறிச்சலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? தாய்க்கு தலைச்சம் புள்ள, தந்தைக்கு இளைய புள்ள, 80s பிறந்ததெல்லாம் இழிச்சவா புள்ள, ஒன்றும் பண்ண முடியாது. யூ கான்ட் ஹெல்ப் இட். ஸோ சிம்பிள். ஆராய்ச்சி செய்யாதீர்கள், அணுக்கமாக பாருங்கள், அவ்வளவுதான். மனிதர்கள் நீங்கள் ரொம்பலாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைக்கெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம், ரொம்பலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காதிங்க. ஏதோ உங்கள் தயவில் தான் குழந்தையெல்லாம் வளர்த்து, குழந்தையை நிறைய பேர் சேர்ந்து வளர்க்குறாங்க. நம்ம அப்படி தான் வளர்த்தோம். குழந்தையை சமூகம் தான் வளர்த்தது, தனிநபர்களும் வெறும் வீடுகளும் மட்டும் வளர்க்கலை. ஒரு சமூகமாக தான் இந்த குழந்தை வளர்ந்தது. அதனால தான் பல்வேறு குணாதிசயங்கள் எடுத்துக்கிட்டான். மாமாட்டேருந்து பொறுமையை கற்றுக்கிட்டான், அத்தைக்கிட்டேருந்து வாஞ்சையும் பாசத்தையும் கற்றுக்கிட்டான், பெரியம்மாட்டேருந்து இறக்கத்தை கற்றுக்கிட்டான், சித்தப்பாட்டேருந்து ஒன்று கற்றுக்கிட்டான், எழுத்த விட்டு அங்கிள்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கிட்டான். நீங்கள்லாம் எத்தனை பேர் சின்ன வயசில் எழுத்தாப்பில் இந்த மாமா சொந்த மாமா நினச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க? ஏன்னா அவ்வளோ செஞ்சுருப்பார். உங்களை அவர் கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டுருப்பார்.
அந்த வீட்டில் அடித்தவொடனே ஓடி அந்த இங்கே அழுத உடனே நைட்டு ஃபுல்லாக இங்கே தங்கிக்கணும்ட்டு அவர் மடியில் போட்டு உங்களை தூங்க வச்சிருப்பாரு. அந்த அத்தை உங்களுக்கு மைதாமாவு ரொட்டிலாம் சுட்டு கொடுத்துருக்கோம். மறுநாள் காலையில் கொண்டு இந்த வீட்டில் விட்டுருப்பாங்க. லீவுக்கு போகிறப்ப நீங்கள் இங்கே தான் இருந்திருப்பீங்க. 8ஆம் வகுப்பு வர்ற வரைக்கும் இது சொந்த மாமா இல்லை, எழுத்து விட்டு அங்கிள் தான் இவர்னு 8ஆம் கிளாஸில் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க. இப்போ சோழியை முடிச்சு பூரா பேலே வெட்டி விட்டாச்சு. எல்லாரோடையும் சண்டை. கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்ப சுருள் வச்சு கூப்பிடல, போன இடத்துல எனக்கு பந்தியில் இலை போடலை, எனக்கு மரியாதை செய்யலை, நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டேன் லைக்கே போடலை, இது ஒரு பிரச்சனை. இப்போ யாராவது என்னை வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாராவது என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உண்மையாக சொல்லப்போனால் இப்போ இந்த பசங்களாம் அவர் சொன்னார் செல்ஃபோனால் பிரச்சனையான். ஆக்சுவலாக செல்ஃபோன் உபயோகிப்போட கணக்கெடுத்து பார்த்தா ரொம்ப நேரம் அதில் கிடக்கிறது நீங்கள் தான், பசங்க இல்லை. ரியாலிட்டி அதான். ஆளே இல்லாத ஆள்கிட்ட பேசிட்டு ஒரு கதை சொன்னாங்கல்ல, நீங்கள் தான் ரொம்ப, அவனுங்க அந்த டெக்னாலஜிலாம் தாண்டி போயிட்டானுங்க. இதெல்லாம் அவனுங்களுக்கு ஓல்டு டெக்னாலஜி. ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னாலஜி. உங்களுக்கு ரொம்ப மிரட்சியாக தெரியுது. அப்படியே அப்பா நம்ம எடுத்த போட்டாவா நம்மளே போடலாமா, அதை நம்மளே பார்க்கலாமா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நினச்சிட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் பழைய டெக்னாலஜி. அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க லைஃப்பை. பாதி பேருக்கு பசி வந்து சீட்டை விட்டு காலி பண்ணுறதுனால நானும் ஊரை விட்டு காலி பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி லைவில் வேற போதா, இது வேற மனசு விட்டு பேச முடியல, பூராவும் எடிட் இல்லாமல் அது பாட்டுக்கு லைவில் போகுது. ஓகே, நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து இதை தொடங்கியதால் மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து வரேன். பாயிண்ட் நம்பர் 1, அடிப்படையில் எல்லாரும் அடுத்த தலைமுறை எப்படி திருத்தருன்னு ஆரம்பித்தோம். முதல் முக்கியமான விஷயம், யாரையும் நீங்கள் திருத்த முயற்சி பண்ணாதீங்க, ஏன்னா திருத்தக்கூடிய இடத்துல நாம் இல்லை. இரண்டாவது, உங்கள் அதிகாரத்தின் வழியாக இந்த பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முயற்சிக்கிற போது அவர்கள் உங்கள் பிடியில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை அருகில் சென்று அணுக்கமாக பாருங்கள். மூன்றாவது, உங்கள் மனைவியோ குழந்தையோ யாராக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் அவர்களுடைய உடைமை அல்ல, ஒவ்வொரும் தனிநபர்கள். அவர்களுடைய விருப்புகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நான்காவது, இந்த தலைமுறை எக்ஸ்பிரசிவான ஒரு தலைமுறை. தன் மனதில் பட்டதை சபையில் வைக்கக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. அது உங்களுடைய பழைய அதிகாரத்திற்கு எதிரான விஷயமாக இருப்பதால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வேறு வழியிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அஞ்சாவது, உங்களைப் போலவே உங்கள் பிள்ளை இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. காரணம், மாறி இருக்கக்கூடிய உலகத்தின் பிரஜைகளாக அவர்கள் இருக்கிற போது அவர்களுடைய மொழி என்பது வேறாக இருக்கும். ஆறாவது, நினைச்சதை கிடைச்சதை பிடிச்சி எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு பதட்டத்தோடு வளர்ந்த ஒரு சமூகத்துக்கு நினைச்ச வாழ்க்கையை நான் வாழுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகிற ஒரு தலைமுறை தலைதறிச்சு திரிகிற மாதிரி தெரியும். பயப்படாதீங்க, அவனுங்கெல்லாம் கரை சேர்ந்துருவானுங்க. ஏழாவது, உங்கள் பாலிய காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிடுவதற்கான ஒரே காரணம் என்னென்னா, உங்கள் காலம் சிறந்ததாக இருப்பதாக நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். எப்போதுமே தன் காலம் சிறந்ததுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பான். ஒவ்வொரு காலத்திலையும் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். மாறலைன்னா தான் உலகம் கஷ்டப்படும். எட்டாவது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகம் மாறத்தான் செய்யும். ஏன்னா உலகம் மாறுவது அது ஒரு இயல்பு. அதற்கேற்றாற்போல் உங்கள் மன அமைப்பை நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்பதாவது, பிள்ளைகளை திருத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க. வெளிய ஆளாக இருந்து அந்த பிள்ளையை அணுக்கமாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அவங்களை வழிநடத்த முடியும். ஒரு தவறான தலைமுறை இதுன்று நீங்கள் மனதுக்குள்ள முடிவெடுத்து விட்ட பிறகு அவர்களை சரி செய்யத்தான் ட்ரை பண்ணுவீங்களே ஒழிய அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் நிற்க மாட்டீங்க. பத்தாவது, கடைசியாக சொல்கிறேன், இதில் சேர்க்காது. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளையை சேர்க்காது. இது ஒரு பெரிய பிரச்சனை. புள்ளங்கிறது அப்புறமா அவன் பாரு என் பொண்டாட்டியோட போயிட்டான், அவன் பாரு அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டான், அவன் புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டான், அப்புறம் யார் பேச்சை கேட்பாங்க? உங்களுக்குலாம் என்ன கவலை? உங்கள் புருஷன் உங்கள் பேச்சை கேட்கல என்ன கவலை? உங்கள் மருமகளையும் அப்படி கவலை பண்ணும், நல்லது தானே. நீங்கள் என்ன கவலைப்படுறீங்களோ அதே உங்கள் மருமகளும் கவலை பண்ணுமா என்ன? உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை. பிள்ளைங்க மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காதீங்க. அப்படி அப்சஸ்டாக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் விரும்பலாம் மாட்டி இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவன் எங்கேயோ போயிடுவான். நீங்கள் உங்களோட கடைசி வரை இருக்க போது உங்கள் கணவர் தான், உங்கள் கூட கடைசி வரை இருக்க போது உங்கள் மனைவி தான். சொல்கிறதுக்கு ஆம்பளைங்க இல்லை, பூரா பேரும் போயிட்டாங்க. கடைசி வரை உங்களோடு வரப்போவது உங்கள் மனைவியோ அல்லது உங்களோட கணவர் தான். யூ மேரிட் யுவர் ஸ்பவுஸ். உங்கள் மனைவி தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கணவரை தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க. நடுவில் பிள்ளைங்களை கொண்டாந்துட்டு கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை வளர்த்துறவன் 24 வயசில் தனியாக போயிட்டு எனக்கு பிடிச்ச செய்கிறேன்னு சொல்லல, பாவம் இப்படி வளர்த்த இப்படி பண்ணிவிட்டான், துரோகம் செய்து விட்டான், அதை செஞ்சு விட்டான், அவனுக்காக இந்த தியாகம் செஞ்சு நீங்கள் ஒரு தியாகமும் பண்ண வேணாம். நீங்கள் உங்களை பார்த்துங்க, அது போதும். அவனை பார்த்துப்பான். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாழ்க்கை முழுக்க உங்கள் அப்பா அவங்க அப்பாக்காக தியாகம் பண்ணணும். ஏதோ 80s பிறந்தபோது வேறு வழி இல்லாமல் காலம் முழுக்க தியாகம் பண்ணுறாரு. எதுக்கு எல்லாரும் தியாகம் பண்ணுறீங்க? தேவையான அளவுக்கு தியாகம் பண்ணுங்கள். தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது. உங்கள் அறிவின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படும், உங்கள் ஆளுமையின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும். இந்த சமூகத்திற்காக நீங்கள் செய்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, பங்களிப்பு, அதன் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும். உங்கள் தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்களும் தியாகத்தை பண்ணி எங்களையும் தியாகம் பண்ண சொல்லி உசுர் எடுத்து உங்கள் தியாகத்தை தூக்கி தீயில வைக்க சும்மா இருங்க. அவனை பார்த்துக்குங்க. புள்ள பின்னாலே தெரியுறது. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே கூட்டு போகிறது, இங்கே கூட்டு போகிறது, எல்லாத்துக்கும் போகிறது. அவனே கேட்டாலும் விடுறதில்ல. எல்லாம் பண்ணி காலேஜ் இதெல்லாம் பண்ணி அவனுக்குலாம் ஒரு கல்யாணம் பண்ண பிறகு தான் வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ இந்த ஆள் 25 வருஷத்துக்கு மேலே கட்டினமே, இப்போ வீட்டில் யாரும் இல்லைல்ல, இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வாங்க சாப்பிட்லாம், இல்லைப்பா நானே சமைச்சுக்கிறேன்ட்டு வர்றாரு.
அவர் காஃபி போட்டு பழகியிருப்பார், அவரே காலைல கோயிலுக்கு போயிடுவார், வாக்கிங் போயிடுவார், காலைல பேப்பர் அவர் ரொட்டீனுக்குள்ள வந்துடுவார். திரும்ப குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கொண்டாட முடியாது. மனைவியும் அப்படி தான், வேலை வேலை காசு போனானே நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒரு தனி வாழ்க்கை அமைச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் சொல்லுவார், ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்கள் ஆட்டியை கூட்டிட்டு நான் காசி மாராமேஸ்வரம் போவேன்பார். ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் டெய்லி காலையில் ஃபில்டர் காஃபி குடிப்பேன் அப்படிம்பார். நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு டெய்லி அனுமார் கோயிலுக்கு போவேன் காலையில் அப்படின்னு சொல்லுவார். பெருமாள் கோயிலுக்கு போவேன் அப்படிலாம் சொல்லுவார். சொல்லிட்டே இருப்பார். எப்போ போனாலும் அவர் ரிட்டையர் ஆகிறத பற்றி தான் பேசுவார். ரிட்டையர் ஆன பிறகு அவங்க ஆண்டியை கூட்டிட்டு நான் கொடைக்கானல் போய் 1 வீக் தங்கிடுவேன்டா அப்படின்னு. அதில் ஒன்று கூட அவர் செய்யலை. ஏன்னா அவரால் செய்ய முடியல. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர் கோயிலுக்கு போனோடனே அவர் வந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போவார்னு. போனால் கோயில் வாசலில் 300 பேர் நிற்கிறான். வரிசையில் தான் சாமி கும்பிடுமாங்கிற விவரமே அன்றைக்கி தான் தெரியும் இருக்கு. அப்புறம் காலையில் ஃபில்டர் காப்பி இவருக்கு ஒத்துக்கலை. வயசாயிருச்சு, குடிக்க வேண்டிய கட்டத்தில் குடிக்கலை. குடித்தா பேதியாகுது, குடிக்க முடியல. கொடைக்கானலுக்கு அவங்க ஒய்ஃப் வர முடியாட்டாங்க, எனக்கு குளிருன்ட்டாங்க. காசி ராமேஸ்வரம் தனியாக போ, ஏற்கனவே நான் தனியாக தான் இருக்கேன்ட்டாங்க. வாழும்போதே வாழ்ந்துக்கங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டாலாம் அப்புறம்லாம் வாழ முடியாது. அப்புறம் உங்கள் பயலுக்கு சொல்லுவாங்க, உங்களை யார் வாழ வேணாம்னு சொன்னால் நாங்களாக சொன்னோம்மா. அப்புறம் மறுபடியும் திருவூர் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டு நான் யார் தெரியுமான்னு லிவ் யுவர் லைஃப். உங்கள் பிள்ளைகளை உங்கள் இருவருக்கும் நடுவில் விடாது. எப்போ விட்டுருவிக்கன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கல்யாணம் ஆன புதுசில் ஹனிமூன் போகிறேன்ட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? வீட்டில் இருக்கும், அதை போய் பாருங்கள். கல்யாண ஃபோட்டோ பார்க்குறது தான் கடுப்பாக இருக்கும். ஹனிமூன் ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பாருங்கள். கன்னத்தோடு கண்ணம் வைத்தபடி ஒரு புகைப்படம், கைகள் இரண்டையும் கோர்த்தபடி ஒரு புகைப்படம், நெற்றியோடு நெற்றி இடித்தபடி ஒரு புகைப்படம், சூரிய கதிர்கள் குறுக்கே வரும்போது அதை பார்த்தபடி ஒரு புகைப்படம், அப்புறம் 2 பேரும் கைகளை கோர்த்து கொண்டபடி ஒரு புகைப்படம். இப்படியா புகைப்படமாக இருக்கும். தொப்பி தூக்கும் பாறையில் ஒரு புகைப்படம், 2 பேரும் ஒரே மாதிரி குல்லா போட்டு ஒரு புகைப்படம், குதிரையில் ஏறி நின்று இருவரும் இன்னொரு குதிரையை பார்ப்பது போல் ஒரு புகைப்படம். இப்படி கன்றாவியாக ஒரு 20 புகைப்படம் நாமே சிறப்பு என்று நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு அற்புதமான புகைப்படங்கள், நல்ல படங்கள் தான். கல்யாணம் ஆகி அதெல்லாம் எடுத்தீங்கல்ல, ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லது கெட்டதுக்கெலாம் போயிருப்பீங்க பாருங்கள். கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷன்லாம் போயிருப்பீங்களே, அப்போ எடுத்த புகைப்படத்தெல்லாம் பாருங்களேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த புள்ள நிற்கும். யாராவது பிள்ளைய இந்த பக்கம் நிறுத்தியோ இந்த பக்கம் நிறுத்தியோ ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? அந்த பிள்ளை போனால் இழுத்து பிடிச்சி நடுவில் தான் நிறுத்துவீங்க. ஏன்னா இந்த உலகமே இந்த பிள்ளைக்காக தான். இல்லை, இந்த பிள்ளை உங்கள் சொத்தும் அல்ல, இது உங்களோடு இருக்க போவதும் அல்ல, அது என்றைக்கும் ஒரு நாள் உங்களை விட்டு தான் போகுது. உங்களை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நான் போட்ட போல் நைட்டு போய் எவனுக்கு இட்லியே கிடையாதுன்னு சொல்லாதீங்க, அதுக்கு அந்தளவு போயிடாதீங்க, சரியா? 10ஆவதாக இந்த விஷயம், யூ ஆர் மேரிட் யுவர் ஸ்பவுஸ், நாட் யுவர் கிட்ஸ். லெட் தம் லிவ் அண்ட் தர் ஓன் வேர்ல்டு. அவர்களை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த மட்டும் இருங்க. 10 சொன்னதில் 1 2 ஞாபகத்தில் இருந்தால் சந்தோஷம். சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.